முயன்றால் முடியாதில்லை, முயலாவிட்டால் உனக்கென்று ஏதுமில்லை. வணக்கம். இன்றைய எக்ஸாம் தமிழ் சேனலுக்கு நான் என்ன வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம டைட்டில் பார்த்த மாதிரி பிஎஸ்சி அனிமேஷன் அண்ட் விஎஃப்எக்ஸ் இந்த கோர்ஸோட டீட்டெயில் தான். விஎஃப்எக்ஸ் அப்படின்னா விசுவல் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கோர்ஸோட டீட்டெயில் தான். இந்த கோர்ஸ் பொறுத்தவரையும் சிலபஸ்ல என்னென்ன டாபிக் கவர் பண்ணுவாங்க, அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா உங்களுக்கு ஸ்கோப் அண்ட் டிமாண்ட்லாம் எப்படி இருக்கும், எந்தெந்த இண்டஸ்ட்ரியில் பார்த்தா நீங்கள் ஜாப் ட்ரை பண்ணி பார்க்கலாம், கவர்மெண்ட் ஜாப்ல ஏதாவது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரியில் நல்ல ஒரு டிமாண்டில் இருக்க ஒரு இண்டஸ்ட்ரியா அப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு வீடியோவில் உங்களை ஷேர் பண்ணிக்கிறேன். இது பார்த்தா +2 கம்ப்ளீட் பண்ணிட்டு அனிமேஷன் ரெலவெண்டா ஏதாவது கோர்ஸ் படிக்கணும், விஎஃப்எக்ஸ் ரெலவெண்டான கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற நிறைய பேருக்கு பிஎஸ்சி அனிமேஷன் அண்ட் விஎஃப்எக்ஸ் இந்த கோர்ஸோட ஃபுல் டீடைல் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ சின்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தா அனிமேஷன் விஎஃப்எக்ஸ் ரெண்டுமே பார்த்தா ஒன்றுக்கு ஒன்று ரொம்ப ரிலேட்டான ஒன்று தான் உங்களுக்கு. அதாவது நம்ம மைண்டில் இருக்க ஒரு இமேஜினேஷனை பார்த்தோம்னா நடக்க முடியாத, அதாவது ஒரு ரியாலிட்டி லைஃப்ல நடக்க முடியாத ஒன்றை பார்த்தோம்னா நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்த்தா பிக்சர்ஸாக கொண்டு நிப்பாட்டுறதுக்கு பேர் தான் அனிமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியமாக பார்த்தா இலூஷன் ஆஃப் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு. இது நடக்க முடியாத ஒன்றை அச்சீவ் பண்ணுறது, அதாவது ரியாலிட்டியாக அச்சீவ் பண்ணாமல் அதை நம்மளோட கண்ணு முன்னாடி பிக்சராக கொண்டு நிப்பாட்டுறதுக்கு பேர் தான் அனிமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பற்றி எல்லாத்துக்குமே ஒரு ஐடியா இருக்கும். நம்ம எல்லா இடத்துலயுமே அனிமேஷன் பார்த்திருப்போம். ஒரு அனிமேஷன் மூவி பார்த்திருக்கலாம், இல்ல ஒரு கார்ட்டூன் வீடியோ பார்த்திருக்கலாம், இல்ல கேமிங்ல பார்த்தா இப்ப நிறைய அனிமேஷன் யூஸ் பண்றாங்க. இப்ப யூடியூப் சேனல்ஸ் கூட நிறைய அனிமேஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா இண்டஸ்ட்ரியுமே, முக்கியமா டிவி இண்டஸ்ட்ரி, அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, அட்வர்டைஸ்மெண்ட் ரெலவெண்டான கம்பெனி, கேமிங் இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே இப்போ அனிமேஷன் இருக்கு உங்களுக்கு. இது பார்த்தா ஹை டிமாண்ட் பிளஸ் ஹை ஏர்னிங் கிடைக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த ஃபீல்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வேணும் உங்களுக்கு. மற்றபடி நீங்க ஜஸ்ட் பிஎஸ்சி அனிமேஷன் அண்ட் விஎஃப்எக்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக ஜாப் யாருமே உங்களுக்கு தூக்கி கொடுத்துட போறதில்ல. உங்களுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, பிளஸ் ஸ்கில் எப்படி இருக்கு, அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபீல்ட் எப்படி அப்டேட்டடா இருக்கீங்க. ஏன்னா டெக்னாலஜி அப்படிங்கிறது ஒவ்வொரு நாள் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அந்த டெக்னாலஜிக்கு தகுந்த மாதிரி நீங்க எப்படி அப்டேட்டடா இருக்கீங்க, அது பேஸ்ல தான் ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. பிஎஸ்சி பொறுத்தவரையும் அனிமேஷன் அப்படிங்கிற கோர்ஸ் தனியா இருக்கு உங்களுக்கு. விஎஃப்எக்ஸ் அப்படிங்கிறது பொறுத்தவரையும் பார்த்தா நிறைய டிப்ளமோ கோர்ஸ், சர்டிபிகேட் கோர்ஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. பட் நீங்க இது ரெண்டுமே படிக்கிறப்ப ரெண்டு பேருமே நல்ல ஒரு அட்வான்ஸ் லெவல் நாலேஜ் கெயின் பண்ணக்கான வாய்ப்புகள் இருக்கு. விசுவல் எஃபெக்ட்ஸ் பத்தியும் அனிமேஷன் பத்தியும் நல்ல ஒரு நாலேஜ் கெயின் பண்ணக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. இதுக்கு என்ன குரூப் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தா +1 +2 நீங்க மோஸ்ட்லி எந்த குரூப் எடுத்தாலும் இந்த மாதிரியான கோர்ஸ்க்கு அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க ஆர்ட்ஸ் எடுத்துக்கலாம், காமர்ஸ் எடுத்துக்கலாம், சயின்ஸ் எடுத்துக்கலாம். +2ல ஒரு 40% மேல இருந்தாவே இந்த கோர்ஸ்க்கு அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. சப்போஸ் நீங்க ஹை லெவல்ல டாப் யூனிவர்சிட்டி இங்கெல்லாம் ட்ரை பண்ணா மட்டும் ஏதாவது எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மற்றபடி பார்த்தோம்னா மோஸ்ட்லி ஒரு 40% மேல இருக்கு. நீங்க ஆர்ட்ஸ் எடுத்திருந்தாலும், காமர்ஸ் எடுத்திருந்தாலும், சயின்ஸ் எடுத்திருந்தாலும், ஏன்னா இது பிஎஸ்சி கோர்ஸ், அதனால நிறைய பேர் நினைக்கிறாங்க சயின்ஸ் ரிலவெண்டான குரூப் எடுத்தவங்களுக்கு தான் அட்மிஷன் கிடைக்கும் அப்படின்னு. பட் இந்த கோர்ஸ்லாம் உங்களுக்கு எல்லா காலேஜுமே ஆர்ட்ஸ், காமர்ஸ், சயின்ஸ் இது எடுத்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. ஏதாவது பர்டிகுலர் யூனிவர்சிட்டியில் மட்டும் கண்டிப்பா சயின்ஸ் ரிலவெண்டான குரூப் தான் எடுத்துக்கணும், மேக்ஸ் கம்பல்சரியா இருக்கணும் அப்படிங்கிற ரூல் ஃபாலோ பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மோஸ்ட்லி ஒரு 95% மேல ஆர்ட்ஸ், காமர்ஸ், சயின்ஸ் எல்லாத்துக்குமே இந்த கோர்ஸ்க்கு அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. இது நீங்க ட்ரை பண்ற யூனிவர்சிட்டி, அது மட்டும் இல்லாம காலேஜ் பொறுத்து பார்த்தா எலிஜிபிள் கொஞ்சம் சேஞ்ச் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் மோஸ்ட்லி பார்த்தா நிறைய இடத்துல ஆர்ட்ஸ், காமர்ஸ், அது மட்டும் இல்லாம சயின்ஸ் எல்லாத்துக்குமே அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சப்போஸ் பிஎஸ்சி கிடைக்கலனா கூட இதே மாதிரியான பிஏ கோர்ஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். பிஏ அனிமேஷன் இன் விஎஃப்எக்ஸ் அந்த மாதிரியான கோர்ஸ் கூட அவைலபிளா இருக்கும். அந்த மாதிரி கூட நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்க மேக்ஸ் ரெலவெண்டான குரூப் எடுத்திருக்கீங்க அப்படின்னா நீங்க பேச்சுலர் ஆஃப் டிசைன் கூட அனிமேஷன் ரெலவெண்டா சூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தா உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாவே இருக்கும். இல்ல நீங்க கம்ப்யூட்டர் ரெலவெண்டா ஏதாவது கோர்ஸ் சூஸ் பண்ணிக்கங்க. பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இல்ல இன்ஜினியரிங்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பிசிஏ இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் எடுத்திருக்கீங்க அப்படின்னா நீங்க வேணா என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஃபீல்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அனிமேஷன் விஎஃப்எக்ஸ் இந்த ஃபீல்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா நீங்க இந்த மாதிரியான டிப்ளமோ கோர்ஸ், பிஜி டிப்ளமோ கோர்ஸ் இந்த மாதிரியான கோர்ஸ் இருக்கு. அந்த மாதிரி கூட சூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு கண்டிப்பா கம்ப்யூட்டர் ரெலவெண்டா யூஜி தான் படிச்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. நீங்க மத்த ஸ்ட்ரீம் எடுத்திருந்தா கூட பிஎஸ்சில பார்த்தோம்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இது மாதிரி எடுத்துட்டு உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஃபீல்ட்ல போகணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. முக்கியமா அனிமேஷன் விஎஃப்எக்ஸ் மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஏன்னா இது ஹை டிமாண்ட் பிளஸ் ஹை சேலரி கிடைக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு உங்களுக்கு ஸ்கில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நல்ல ஒரு டிமாண்ட் இருக்கு இந்த கோர்ஸ்க்குலாம் பார்த்தா. ஸோ அப்படி இருந்தா கூட நீங்க இது ரெலவெண்டா நிறைய பிஜி டிப்ளமோ இருக்கு, டிப்ளமோ கோர்ஸ் இருக்கு, சர்டிபிகேட் கோர்ஸ் இருக்கு. அந்த மாதிரி கூட ஜாயின் பண்ணி படிக்கலாம். ஆன்லைன், ஆஃப்லைன், இல்ல உங்களுக்கு என்ன மாதிரியான மெத்தட்ல படிக்கணுமோ டிஸ்டன்ஸ்ல கூட நீங்க படிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்க ஆப்ஷன் பேஸ்ல நீங்க சூஸ் பண்ணிக்கலாம்.
சிலபஸ் பொறுத்தவரை என்னென்ன டாபிக் கவர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா ஃபவுண்டேஷன் ஆர்ட் 1 என்னது, ஃபவுண்டேஷன் ஆர்ட் 2 என்னது, அந்த மாதிரியான டாபிக் வரும். டிஜிட்டல் ஆர்ட் ரெலவெண்டான டாபிக் வரும். கிளாசிக்கல் அனிமேஷன் ரெலவெண்டான டாபிக் வரும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா கம்யூனிகேஷன் தியரி பற்றி, முக்கியமாக கம்யூனிகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா அனிமேஷன் டெக்னிக்ஸ் பற்றிய டாபிக் வரும். மீடியா அண்ட் சைபர் லா ரெலவெண்டான டாபிக் வரும். அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் பப்ளிக் ரிலேஷனா என்னது, அந்த மாதிரியான டாபிக் வரும். அப்புறம் வந்து பார்த்தா 3D மாடலிங் டெக்னிக்ஸ் பற்றிய டாபிக் வரும். வெப் டெக்னாலஜி ரெலவெண்டான டாபிக் வரும். பிசினஸ் கம்யூனிகேஷன் ரெலவெண்டான டாபிக் வரும். மல்டிமீடியா கம்யூனிகேஷன் ரெலவெண்டான டாபிக் வரும். ப்ரீ ப்ரொடக்ஷன், போஸ்ட் ப்ரொடக்ஷன் பற்றி, 3D அனிமேஷன் 1, 2 இதை பற்றி வரும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் ரெலவெண்டான டாபிக். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு டெலிவிஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் லைப்ரரினா என்னது, அந்த மாதிரியான டாபிக். அப்புறம் மீடியா லாக்கு கண்டிப்பாக இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. பிரின்சிபல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ரெலவெண்டான டாபிக் வரும் உங்களுக்கு. விஎஃப்எக்ஸோட ஃபண்டமெண்டல்ஸ் ரெலவெண்டானது, விஎஃப்எக்ஸ் எஃபெக்ட்ஸ்னா என்னது, அந்த மாதிரியான டாபிக்லாம் சிலபஸில் வந்து உங்களுக்கு கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ சிலபஸ் பொறுத்தவரை பார்த்தா அனிமேஷன் ரெலவெண்டான டாபிக் ப்ளஸ் வந்து பார்த்தோம்னா அந்த காமனாக இருக்க மேனேஜ்மெண்ட் ரெலவெண்டா, கம்யூனிகேஷன் ரெலவெண்டா, அது மட்டும் இல்லாமல் விஎஃப்எக்ஸ்க்கும் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ சிலபஸ் பொறுத்தவரை இந்த மாதிரியான பேப்பர் தான் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எந்த ஏரியாவில் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா குறிப்பிட்ட ஃபீல்ட் அப்படின்னு நம்மளால வந்து சொல்ல முடியாது. முக்கியமாக இந்த டெலிவிஷன் இண்டஸ்ட்ரியில் ஜாப் கிடைக்கும் உங்களுக்கு, இல்லை ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ட்ரை பண்ணி பார்க்கலாம், இல்லை ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ரெலவெண்டான கம்பெனியில், கேமிங் ரெலவெண்டான கம்பெனியில், அப்படி இல்லை வந்து பார்த்தா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரெலவெண்டான கம்பெனியில். இப்போ நிறைய யூடியூப் கூட அனிமேஷன் பேஸ் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி கூட வந்து நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கலாம். முக்கியமாக வந்து பார்த்தா என்டர்டைன்மெண்ட் ரெலவெண்டான எல்லா ஃபீல்டுமே நல்ல ஒரு ஜாப் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. சப்போஸ் வந்து பார்த்தா இதில் எம்எஸ்சி இந்த மாதிரிலாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டீச்சிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா காலேஜ் லெவலில் ப்ரொஃபஸர் இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் மஸ்ட்டாக எம்எஸ்சி வந்து கேட்பாங்க. நீங்கள் ஜஸ்ட் பிஎஸ்சி முடிச்சுட்டு டீச்சிங்லாம் போக முடியாது. நீங்கள் எம்எஸ்சி இந்த ஃபீல்டில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டீச்சிங் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது உங்களுக்கு. நெக்ஸ்ட் என்ன மாதிரியான ஜாப் பொசிஷன்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா வெப் டிசைனர் ஆகலாம், கிராஃபிக் டிசைனர் ஆகலாம், வெப் டெவலப்பர் ஆகலாம், கேம் டெவலப்பர் ஆகலாம், ப்ரோக்ராமர் ஆகலாம், அனிமேட்டர் ஆகலாம், 2D அனிமேட்டர், 3D அனிமேட்டர், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட், இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பொசிஷன் அப்படிங்கிறது நீங்கள் என்ன மாதிரியான ஸ்கில்ல இருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் எந்த மாதிரியான கம்பெனியில் ட்ரை பண்ணுறீங்க அதை பொறுத்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நிறைய பேர் இந்த மாதிரியான கோர்ஸ் முடிச்சுட்டு வந்து பார்த்தா டைரக்ஷன், அது மட்டும் இல்லாமல் ப்ரொடக்ஷன் இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் என்ன மாதிரியான ஸ்கில்ல இருக்கீங்க ப்ளஸ் எந்த ஃபீல்டில் ட்ரை பண்ணுறீங்க, அது மட்டும் வந்து அந்த பொசிஷன் பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு சேலரி வந்து இருக்கும். ஏன்னா இது என்டர்டைன்மெண்டோட ரெலவெண்டான கோர்ஸ் உங்களுக்கு, அதனால இவ்வளவுதான் ஸ்டார்டிங் சேலரி கிடைக்கும், இவ்வளவுதான் ஹை லெவல் சேலரி கிடைக்கும் அப்படின்னு நம்மளால வந்து சொல்ல முடியாது. உங்களோட ஸ்கில் பிளஸ் எஃபர்ட் பேஸ்ல வந்து உங்களோட சேலரி எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இதுக்கான காலேஜ் எங்கெங்க இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தா ஒரு சில காலேஜோட லிஸ்ட் இந்தியா பேஸ் பண்ணி என்னென்ன காலேஜில் இருக்கும் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு பிர்லா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி நொய்டாவில் வந்து இந்த மாதிரியான கோர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு. நெக்ஸ்ட் வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வெள்ளூர்ல இருக்குது, அதாவது விஏடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த காலேஜிலும் இந்த மாதிரியான கோர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு. நெக்ஸ்ட் குவாண்டம் யூனிவர்சிட்டி ரூர்க்கியில் வந்து இந்த மாதிரியான கோர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா குளோபல் இன்ஸ்டியூட் ஆஃப் கேமிங் அண்ட் அனிமேஷன் சென்னையில் இருக்கு, இங்கே இந்த மாதிரியான கோர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு. இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய காலேஜில் இந்த மாதிரியான கோர்ஸ் தமிழ்நாட்டில் கூட அவைலபிளாக இருக்கு. பட் எல்லா காலேஜிலும் பிஎஸ்சி அனிமேஷன் அண்ட் விஎஃப்எக்ஸ் இப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு சில காலேஜில் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக கூட இருக்கும் நேம் வந்து பார்த்தோம்னா. உங்களுக்கு எந்த மாதிரி கோர்ஸ் வேணுமோ அந்த கோர்ஸ் எந்த காலேஜில் இருக்கு அப்படின்னு பார்த்து நீங்கள் வந்து அட்மிஷன் வந்து போட்டுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். எனவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.